மணி 2:30 ஆச்சுங்க. மாமா சாப்பிட வேறு லேட் ஆகும்னு சொன்னாங்க. ஓகே, நம்ம கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் இருக்குன்னு க்ளீனிங் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருந்தேங்க. அப்புறம் இந்த ஜக்கு எனக்கு வேணும், இந்த வாட்டர் பாட்டில் எனக்கு வேணும்னாங்க. நான் சொல்லிட்டேன், இது எங்கள் கிருஷியா பாப்பாக்கு, இது எங்கள் பிரகன்யா பாப்பாக்கு அப்படின்னு. சரி, ஓகே, ஃப்ரிட்ஜை திறந்து க்ளீன் பண்ணலான்னு பார்த்தா இந்த செவ்வாய்க்கிழமை வாங்கின பன்னீர் ரோஸ் இருந்துச்சு. நம்ம தான் பச்சை பயிரும் சாத்துக்குடியும் போட்டு நம்ம குளியல் பொடிக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோமே, அதனால் இதையும் அவங்களோட சேர்த்து வச்சாச்சுங்க. நம்ம கடையோட புது வரவு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டு தாங்க வைக்கதாங்க. இன்னும் ஜாமான் இல்லை. ஓகே, அதுவும் சீக்கிரம் வந்துருங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு படி 35 ரூபான்னு சொன்னாங்க. அதையும் வாங்கியாச்சுங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புளி லேசாக மழையில் ஈரம் தட்டுப்பட்டுருச்சு. அதனால் அதை காய வச்சாச்சுங்க. இவங்க காற்றுக்கு பொத்து பொத்துன்னு விழுந்தாங்க. நீங்கள் சத்த தூங்குங்கடான்னு விட்டுட்டேங்க அவங்கள. அப்புறம் நம்ம கோழிக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பாடு கொடுத்து அவங்களையும் உட்கார வச்சாச்சுங்க. அப்புறம் ஃபைனலாக மாமா வந்துட்டாங்கங்க. நேற்று தாங்க சொன்னேன் பலாப்பழம் வாங்கிட்டு வர சொல்லி, இன்றைக்கி வாங்கிட்டு வந்துட்டாங்கங்க. என்னதான் நகை நட்டுன்னு இருந்தாலும் பொண்டாட்டி மனசை புரிஞ்சு நடந்துக்கிற கணவன் கிடைக்கிறது ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணுமுங்க. ஸோ அந்த விதத்தில் நான் ரொம்ப